அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குது அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து பாட்டு எழுத தெரியாது, பெண்ணுக்கு மியூசிக் போட தெரியாது, அவளுக்கு டைரக்ட் பண்ண தெரியாது, அவளுக்கு கதை எழுத தெரியாது, வசனம் எழுத தெரியாது, அவளுக்கு அவளுடைய உடலை ஒரு விதமாக யூஸ் பண்ண தெரியும். நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நில்லுமா, இங்கே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நில்லுமா அப்படின்னு சொன்னால், ஒரு நடிகையாக மட்டுமே அவளை பார்க்க தெரிந்த உலகமாக தான் சினிமா உலகம் இன்னைக்கு இருக்குது. எத்தனை பெண் டைரக்டர்ஸ் இருக்காங்க மேடம்? இப்போ 100 ஆண் டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா 100 பெண் டைரக்டர்ஸ் இருக்காங்களா? 100 மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா 100 பெண் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்களா? ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கோங்க மேடம். எத்தனை திரைப்படங்கள் வந்து பெண் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? பெண் வந்து தன் பேரில் இருக்கக்கூடிய வளத்தை வைத்து, அது சொத்தாக இருக்கட்டும், சம்பாதித்த பணமாக இருக்கட்டும், அதை வச்சு எத்தனை பெண் ப்ரொடியூசர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இதோடைய தீர்வுமே இதுதான். எது வந்து இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த எந்த இண்டஸ்ட்ரீஸினுடைய முடிவெடுக்கும் இடத்திலும் பெண் இல்லை.